ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எம்டி சால்னா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு கூடவே மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தவுடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். பச்சை வாடை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோடனே நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 3 இது கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கி வந்தவுடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு ஜாரில் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். பொட்டுக்கடலை நடக்கலையெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா கெட்டியாகி வரும். அப்படியே மூடி போட்டு விட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பச்சை வடையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பரான எம்டி சால்னா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூடயும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.